So guys, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான வீடியோல பார்க்க போறது கிடையாது. சோ இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தா சின்ன ஒரு காமெடிக்கு வேண்டி பண்ண வீடியோ தான் இது. நான் வந்து பார்த்தா விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து பார்த்தா விண்டோஸ் லோகோ இருந்துச்சு. சோ அந்த விண்டோஸோட லோகோக்குள்ள இமேஜ் செட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். சோ அப்படி நான் செட் பண்ணி நான் போட்டு டெஸ்க்டாப்ல இருந்து வச்சேன். சோ பாக்குறதுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு. சோ நீங்க வந்து பார்த்தா போட்டோஷாப்ல வந்து எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா போட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். சோ நீங்க வந்து பார்த்தா போட்டோஷாப்ல வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, பேசிக் மட்டும் தான் தெரியும், அப்படி எனக்கு எதுவுமே சுத்தமா தெரியல கூட உங்ககிட்ட போட்டோஷாப் இருந்தா மட்டும் போதும், நீங்க வந்து பண்ணலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ எப்பவும் போலதான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த வேலை கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் காட்டும், அதுல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம 4 லெவல் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லோகோவில் நம்ம ஃபோட்டோ வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம வந்து பெரிய ட்ரிக்லாம் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட அந்த இமேஜ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த விண்டோஸோட இமேஜ் எங்கே இருந்துருக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு போட்டாலே வரும், விண்டோஸ் 10 இமேஜ்னு சொல்லி போட்டிங்கனாலே வரும். ஸோ பட் அதை விட வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. ஜஸ்ட் அதை பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், வியூ, ஸோ டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ் எடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ஸோ கேஜெட் நான் வந்து பண்ணியிருக்கேன், அதை எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் பர்சனலைஸ் போகிறேன். பர்சனலைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தீம்ஸ் இருக்கும். தீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லைட். ஓகே, நம்ம விண்டோஸ் லைட்டை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நான் இதுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கூகுள் சர்ச்சில் போயிட்டு வெப்சைட்லாம் போய் எடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் செட்டிங்ஸ் வரும். ஆட்டோமேட்டிக்லி ஹைட் த டாஸ்க் பார் இன் டெஸ்க்டாப் மோடுன்னு இருக்கும். ஜஸ்ட் எனேபிள் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தா இந்த இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டு நம்ம இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டுங்க. ஸோ உங்கள் பிசியில் வந்து பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுற ஆப்ஸில் வந்து காட்டல, எனக்கு எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சினா விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆகும். அப்படி உங்களுக்கு தெரியலனா விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு எஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு சொல்லி வரும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ண டாப் டு எண்ட் வரைக்கும் ஸ்வைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு மை கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி வீடியோஸில் பார்த்தோம்னா நமக்கு அந்த இமேஜ் இருக்கும். ஒன் செகண்ட், இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து விண்டோஸ் இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு வேண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கூகுள் போய் எடுக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தா எப்படி இந்த இமேஜ் செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ முதலே சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தா ஃபோட்டோஷாப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மெத்தேடு. ஸோ உங்களுக்கு அது மெத்தேடு கரெக்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இல்லீகல் வந்து போடக்கூடாது, அது காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம அஃபிஷியலாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டுருங்க. ஓகே கைஸ், நமக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட இமேஜ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் மட்டும் நமக்கு தனியாக ஒரு ஷேப்பில் வந்து வேணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இந்த டூல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு பென் டூல். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ண வந்து பண்ணால் பென் டூல்னு இருக்கும், ஜஸ்ட் கொடுத்துக்குங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பண்ண செலக்ட் பண்ணணும். இங்கே ஒரு டச், கார்னர் ஒரு டச்சு, அதுக்கப்புறம் தென் இங்கே. ஸோ ஃபஸ்ட் நம்ம 4 இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். மார்க்கிங் பண்ண முடிஞ்சக்கப்புறம் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்டர் பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். தென் அதுக்கப்புறம் நியூ லேயர் வந்து போடுங்க. நியூ லேயர் போட்டுட்டு ஜஸ்ட் வந்து பண்ண கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ண லேயர் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மிஸ்டேக்காக இருக்குது, இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம மாதிரி வந்து ரீகட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் வந்து பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் பென் டூல் போட்டு மார்க் பண்ணுங்கள், லேயர் வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே வந்து பார்த்தோன்னா மொத்தமாக நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 4 லேயர் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 லேயரையும் நம்ம வந்து மெர்ஜ் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா எல்லா லேயரும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா லேயரும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ எல்லா லேயரும் நமக்கு என்னன்னு சொல்லி வந்து பார்த்தா ஒரே ஒரு லேயராக கன்வெர்ட் ஆயிரும். நமக்கு எல்லா லேயரும் ஒரே லேயராக கன்வெர்ட் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம வந்து அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்துருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லோகோ கிட்ட வந்து வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்னு வரும். ஜஸ்ட் டேப் பண்ணலாம். டேப் பண்ணால் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சின்னது பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து பண்ண அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம இமேஜ் வந்து பார்த்தா உள்ளே போய்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிக்காக அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம சின்னதாக ஒரு விண்டோஸ் லோகோ இருக்குது. ஸோ அந்த விண்டோஸ் லோகோக்குள்ள நம்ம இமேஜ் இம்போர்ட் பண்ணி ஒரு டெஸ்க்டாப் வால்பேப்பர் வர வைக்கிறோம். சின்ன ஒரு ட்ரிக் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ் எஸ் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா JPEG இம்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம டெஸ்க்டாப் வால்பேப்பர் வந்து பார்க்கலாம். வாவ். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட டெஸ்க்டாப்பு. ஸோ ஜஸ்ட்டு ஐக்கானில் எடுத்துடுவோம். இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தா டெஸ்க்டாப் வந்து எடுத்து விட்டாச்சு, எல்லாமே மாற்றியாச்சு. ஸோ கைஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட லோகோவில் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தா உங்ககிட்ட என்ன ஷேப் இருந்தாலும் அதை நீங்கள் பென் டூல் போட்டு ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா தனியாக ஒரு எல்லா லேயர் மெர்ஜ் பண்ணிடுங்க. மெர்ஜ் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் எங்கே இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி சேம் வந்து கிடைக்கும். கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த PSD வந்து பார்த்தா உங்களுக்கு தரேன். ஸோ இந்த PSDயோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த இப்படி தந்துடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் உங்கள் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இன்னொருக்கா சிம்பிளாக சொல்லிடுறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா ரைட் கிளிக் பண்ணால் வந்து கிளிப்பிங் மாஸ்க் வரும். கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் T போட்டுனா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணி உங்களோட இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ PSDக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிட்டு டெலகிராமில் வந்து எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், நான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இமேஜ் வந்து பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்ல இம்போர்ட் பண்ணுங்க. விண்டோஸ் லோகோவில் மட்டும் பென் டூல் போட்டு மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லா லேயரும் மெர்ஜ் பண்ணுங்க. மெர்ஜ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் எந்த இமேஜோ அந்த இமேஜ் மேல் லேயராக போட்டு அதுக்கப்புறம் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் T போட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வந்து JPEG இல்லை PNG எது வேணா எடுத்துக்கலாம். எடுத்து டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் தான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி சூப்பர் லுக்கிங் டெஸ்க்டாப் லுக் வந்து ரெடி. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி PSDக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க டெஸ்க்டாப் வந்து பண்ண கொஞ்சம் ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ வந்து போடலாமா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. கீழே இருக்க கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் எல்லாரும் நீங்க சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.